மிஸ்டர் லேடி சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் டாக்டர் நர்மதா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிஓடி. பிசிஓடி ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துட்டாலே நிறைய லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா எனக்கு 15 டேஸ்க்கு ஒருக்காவே பீரியட்ஸ் வந்துருது, இல்ல எனக்கு 25 டேஸ்க்கு ஒருக்கா வருது, இல்ல எனக்கு 45 டேஸ்க்கு ஒருக்கா வருது, இல்ல எனக்கு வந்து இவ்வளவு நாள் ஃப்ளோ இருக்கு, சில நாள் தான் ஃப்ளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. சோ இதுல நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் அப்படின்னாலே உங்களுக்கு சுத்தமா பீரியட்ஸே வராது. அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months அந்த மாதிரி பீரியட்ஸ் வராது. அப்படி இல்லைனாலும் irregular, அதாவது ஒரு 45 டேஸ்க்கு மேல 50 டேஸ்க்கு ஒருக்கா ஒரு 3 to 6 months அந்த மாதிரி irregular-ஆவே பீரியட்ஸ் இருந்துட்டு இருக்கும். சோ அதுதான் வந்து நம்ம பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். சோ இதுல உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து irregular பீரியட்ஸ் தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களோட கழுத்து சுத்தின ஏரியா ஃபுல்லா ஒரு பிளாக்கா இருக்கும். உங்களோட செயின் போற நீங்க நினைச்சுப்பீங்க சப்போஸ் செயின்ஸ் ரெகுலரா யூஸ் பண்றதுனால கூட வரலாம்னு, அது அப்படி கிடையாது. இந்த ப்ராப்ளத்துல அதுவும் ஒரு சிம்டம். சோ அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேஷியல் ஹேர் growth இருக்கும். உங்களோட ஃபேஸ்ல இல்லைன்னா உங்களோட நெஞ்சு பகுதியில ஜென்ஸ் மாதிரி நிறைய ஹேர் growth ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட ஹேர் லைன் ஸ்டார்ட் ஆகுற இடம் வந்து கொஞ்சம் மேல போக ஆரம்பிக்கும். அந்த மேல் பேலன்ஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் நிறைய ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா கூட உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் பிசிஓடி ப்ராப்ளம்ல ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் ஹார்மோன் வந்து அதிகமா சுரக்க ஆரம்பிச்சிடும். சோ அதனால வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருது. சோ அப்ப அந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து அந்த ஹார்மோன்ல நார்மல் ஆயிட்டு வர 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 உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். சில பேர் என்ன தப்பான ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஹேர் growth வருதுன்னா அந்த ஹேருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு அந்த ஹேர் ஃபால் ஆகுது இல்ல ஆக்னி அதிகமா இருக்குன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க பர்டிகுலரா பண்ணீங்கன்னா உங்களால பிசிஓடி ப்ராப்ளம் சரி பண்ண முடியாது. உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் நீங்க கம்ப்ளீட்டா சரி பண்ணா மட்டும்தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தானாவே உங்களுக்கு வந்து சரியாயிரும். சோ இந்த பிரச்சனை இருக்கவங்க பாத்தீங்கன்னா இப்ப சப்போஸ் ட்ரீட் பண்ணல, இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைக்கு ட்ரை பண்றோம் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இது ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து அவங்க மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டுக்கே வர்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பொண்ணுகள்ல இருந்து இல்ல காலேஜ் படிக்கிற பொண்ணுகள்ல இருந்து இல்ல ஆஃப்டர் மேரிட் இல்ல ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இல்ல 2 குழந்தையும் பெற்றதுக்கு அப்புறம் கூட இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு வருது. பட் ஆனா இந்த ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வரவங்க என்ன நினைப்பாங்கன்னா எனக்கு தான் 2 குழந்தை பிறந்துச்சு, பிசிஓடி ப்ராப்ளம் சரி பண்ணலன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு நினைப்பாங்க. அதுவே வந்து பிஃபோர் மேரேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு தான் இன்னும் மேரேஜே ஆகலையே, பீரியட்ஸ் ரெகுலரா வந்தா என்ன வரலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அசால்ட்டா இருப்பாங்க. பட் சப்போஸ் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, நீங்க அதை ட்ரீட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் வர வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் என்னன்னா இன்ஃபர்டிலிட்டி தான். சோ உங்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா சில பேருக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம்லயும் கன்சீவ் ஆயிருவாங்க, பிரெக்னன்ட் ஆயிருவாங்க. ஆனா அபார்ஷன் ஆறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. சோ இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் நீங்க கண்டுக்கவே இல்லாத அப்படியே விட்டுட்டே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆகி உங்களுக்கு டயபிட்டிஸ், அதாவது டைப் 2 டயபிட்டிஸ் வரக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் உங்க பாடியில கொலஸ்ட்ரால் அதிகமா போய் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைனால அந்த எண்டோமெட்ரியல் லேயர் திக்னிங் அதிகமாயே போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எண்டோமெட்ரியல் கேன்சர் அப்படி இல்ல பிரெஸ்ட் கேன்சர் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனை தான். அது தீர்வு, அதாவது அதை முழுசா சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா உங்களால இதை 100% ரிவர்சிபிள் பண்ண முடியும் உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் டயட் சேஞ்சஸ்னால. பட் ஆனா அதை ட்ரீட் பண்ணா முட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சோ இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கன்ஃபார்மா இதை ட்ரீட்மெண்ட் பண்ண அது சரி பண்ற வழியை தான் நீங்க பார்க்கணும். இந்த பிரச்சனை வர்றதுக்கான முக்கியமான காரணங்களா நம்ம என்னென்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ராங் டயட், அது ஒரு மெயின் காரணமா சொல்றோம். சோ அந்த ராங் டயட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா தப்பான நேரங்கள்ல சாப்பிடுறது, தப்பான உணவுகள் அதிகமா எடுத்துக்கிறது, அதாவது ரொம்ப ஆயிலி ஃப்ரை, டீப் ஃப்ரை, ஜங்க் ஃபுட்ஸ். சோ இதெல்லாம் ரெகுலரா, அதெல்லாம் வந்து எப்பாவது மந்த்லி ஒன்ஸ் அப்படி சாப்பிட்டா கூட பெருசா நமக்கு பாதிப்புகள் இருக்காது. அதை டெய்லி ரொட்டீன்ல எல்லா டைம்ஸுமே சாப்பிடுறது. சோ இந்த மாதிரியான ராங் ஃபுட் ஹேபிட்ஸ்னால உங்களுக்கு வரக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப அது என்னென்ன உணவுகள்லாம் நீங்க தடுக்கணும், சாப்பிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப எண்ணெயில பொரிச்சது, நம்ம வெளியில வாங்கி இந்த சப்போஸ் நம்ம எங்காவது வெளில போனோம்னா பிரெஞ்ச் ஃப்ரை வாங்கி சாப்பிடுவோம், இல்ல ஏதாவது ரொம்ப ஆயிலி இந்த சிக்கன் கேஎஃப்சி சிக்கன் சாப்பிடுவோம். மெயினா பாத்தீங்கன்னா பிராய்லர் சிக்கன்ஸ் அதிகமா எடுத்துப்போம். சோ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். சோ இது இல்லாம நீங்க என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கவங்க காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல ஒரு ஜூஸ் குடிச்சு பாருங்க. அது என்ன ஜூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல பாத்தீங்கன்னா இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. 3 மலை நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அது மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி அந்த ஜூஸ் கூட பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் ஹனி கலந்துக்கோங்க. அதை குடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு எதையுமே சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி எம்டி ஸ்டொமக்ல ரெகுலரா எடுத்துட்டு வாங்க. உங்களோட ஃபுட்ல எப்பவுமே வந்து பைனாப்பிள் அண்ட் பப்பாயா ரெகுலரா எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க.
அது ரொம்பவே நல்லது. காலையில எந்திரிச்சோடனே வெறும் வயித்துல ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 250 to 400 ml அந்த மாதிரி ஹாட் வாட்டர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 hour கேப் விட்டுட்டு இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காலையில பிரேக்ஃபாஸ்ட் இருக்கட்டும், மேக்சிமம் வந்து அன்குக்குடா, அதாவது நிறைய ஃப்ரூட்ஸ், நட்ஸ், சீட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. உங்களுக்கு சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து சியா சீட்ஸும் ஃபிளாக் சீட்ஸும் அதுக்கப்புறம் லெமன் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நிறைய பேருக்கு இதுல டவுட் வருது, இந்த சீட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த சியா சீட்ஸா இருக்கட்டும் இல்ல இந்த ஃபிளாக் சீட்ஸா இருக்கட்டும், இதை வந்து நீங்க ஒண்ணு சாலட்ஸ் மேல தூவி எடுக்கலாம். இல்ல நார்மலா உங்க வீட்டுல பொரியல் செய்றீங்க இல்லையா, அது மேல தூவி விட்டு நீங்க சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பட்டர் மில்க் இருக்கு இல்லையா, நல்ல வெண்ணெய் எடுத்த முல்ல அதுல போட்டு அதை அப்படியே குடிச்சிடலாம். சோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்க ராவா அப்படியே கூட எடுத்துக்கலாம். அது எவ்வளவு அளவு எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க சாப்பிடலாம். டெய்லியுமே உங்களோட உணவுல எடுத்துக்கலாம். அந்த ஃபிளாக் சீட்ஸா இருக்கட்டும், சியா சீட்ஸ் நீங்க இதை ரெகுலரா எடுக்கும்போது பிசிஓடி ப்ராப்ளம் மட்டும் இல்லாம அது உங்களோட கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கும், உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராம தடுக்கிறதுக்கும், உங்க பாடியில நிறைய ஃபைபர்ஸ் இன்க்ளூட் பண்றதுக்கு, அதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெமன் சீட்ஸும் ரொம்ப நல்லது. லெமன் சீட்ஸ் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 சீட் எடுக்கலாம், அதுக்கு மேல எடுக்க வேண்டாம். அது நார்மலா கடிச்சும் சாப்பிடலாம், இல்ல முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று கிரைண்ட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல நீங்க எடுத்துக்கலாம். சோ இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபுட் வந்து நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறது அவாய்ட் பண்ணும். 3 நேரம், அதாவது இட்லி தோசை, ரைஸ், திருப்பி இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடறதுக்கு பதிலா ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு நல்லா ஒரு ஃபைபர் இருக்க மாதிரி நல்லா ரெட் ரைஸ் அந்த மாதிரி இருக்கிறது, மில்லட் ரைசஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூட வெஜிடபிள்ஸ், ரசம், பட்டர் மில்க் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. புளி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. புளி எடுக்கிறது நல்லது கிடையாது. புளிக்கு பதிலா நீங்க ரசத்துல கூட லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம், நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபுட் எல்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டா எடுங்க. நைட் ஃபுட் எப்பவுமே வந்து ஒரு 2 hours பிஃபோரே நீங்க ஃபினிஷ் பண்ணிடணும். சாப்பிட்ட உடனே போய் படுத்து தூங்குறது இல்ல நைட்டு 10 மணிக்கு சாப்பிடுறது அதெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிருங்க. மேக்ஸிமம் 7 o'clock 7:30 உங்களோட டின்னர் கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணிடணும். நீங்க 9:30 தூங்க போயிடணும். ஏன்னா நைட் தூக்கம் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்க ரொம்ப நைட் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது, தூங்காம இருந்து காலையில எந்திரிச்சு ஒர்க் போறது இந்த மாதிரி ஒரு டயர்டாவே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த எக் growth வந்து இன்னும் அதிகம் தான் ஆகும். அதாவது அந்த நீர்க்கட்டி சொல்றேன். சோ அந்த நீர்க்கட்டிய வளர்ச்சி குறைக்கணும் அப்படின்னா உங்களோட ஸ்லீப் ரெகுலரா இருக்கணும். சோ நைட் கம்பல்சரியா ஒரு 10 o'clock மேல நீங்க முழிக்கவே கூடாது. காலையில எவ்வளவு ஏர்லியா வேணாலும் நீங்க எந்திரிச்சுக்கலாம். இந்த பிசிஓடி ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவா எனக்கு இதை பண்ணா கன்ஃபார்மா சரியாகும் அப்படின்னு சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா யோகா. சோ யோகா வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. யோகா வந்து டெய்லி கம்பல்சரியா ஒரு 1 hour ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க இதுல இருந்து ஒரு 3 monthsல திருப்பி ஒரு ஸ்கேன் ரிப்பீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பயங்கரமான சேஞ்சஸ் கிடைக்கும். 6 monthsல கம்ப்ளீட்டா பிசிஓடி ப்ராப்ளமே சரியா இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுக்காகவே தெரபிட்டிக் யோகா இருக்கு. டெய்லி 1 hour கம்பல்சரியா பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா யோனி முத்ரா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். சோ யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த முத்ரா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். உங்களோட ஆள்காட்டி விரலும் உங்களோட கட்டை விரலையும் ஜாயின் பண்ணிட்டு மீதி ஃபிங்கர்ஸ் எல்லாம் இப்படி ஒன்னா சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கட்டை விரல் வந்து உங்களோட தொப்புள் பகுதியை வந்து டச் பண்ற மாதிரி இருக்கணும். சோ இந்த மாதிரி கை வச்சுக்கணும். இந்த மாதிரி கை முத்ரா வச்சுட்டு நீங்க டெய்லி வந்து ஒரு 15 to 20 minutes பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி ரெகுலரா வந்து அதாவது இந்த உங்களோட கட்டை விரல் வந்து உங்களோட தொப்புள் பகுதியை வந்து ஒரு மாதிரி லைட்டா ஒரு அழுத்தம் கொடுக்கணும். டெய்லி ஒரு 15 to 20 minutes. சோ இது வந்து ஒரு சைலண்டா ஒரு ரூம்ல ஒரு மெடிடேஷன் பண்ற மாதிரி ஐஸ் க்ளோஸ் பண்ணி கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். சேர்ல உட்காந்துட்டும் பண்ணலாம், கீழே உட்காந்துட்டும் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நீங்க ரெகுலரா இந்த முத்ரா பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த ஒரு மூட் ஸ்விங்ஸ், டிப்ரெஷன்ஸ் அந்த மாதிரி அதிகமா இருக்குன்னா அதை சரி பண்றக்கும், உங்களுக்கு மென்சுரல் டிசார்டர் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இல்ல மென்சுரல் டைம்ல பெயின் அதிகமா இருக்குன்னா அதை சரி பண்றக்கும், இல்ல நீங்க பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்குமே இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சோ இந்த முத்ரா வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. இது மெயினா லேடிஸ்க்காக முத்ரா. சோ இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஹிப்பாத் வந்து பிசிஓடி ப்ராப்ளம்ல ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. ஒண்ணு நீங்க அதை ஐஸ் கோல்டு ஹிப்பாத்தாவும் எடுக்கலாம், இல்ல நார்மல் வாட்டர், அதாவது ஒரு ஹிப்பாத் டப் வாங்கிட்டு நார்மலா நம்ம டேப்ல வரும் இல்லையா அந்த பச்சை தண்ணியை பிடிச்சிட்டு நார்மலா நீங்க அதுக்குள்ள போய் ஒண்ணு குத்து வச்சு உட்காந்துக்குங்க, இல்ல கால் வெளியில போட்டு கூட உட்காந்துக்குங்க. உங்களோட மெயினா இடுப்பு பகுதி ஃபுல்லா தண்ணியில நனையணும், அந்த மாதிரி உட்காந்துக்கணும். அந்த மாதிரி உட்காந்துட்டு உங்க வயித்தை வந்து நல்லா ஒரு 24 times கிளாக் வைஸ் 24 times ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி ரப் பண்ணி விடுங்க. ரிலாக்ஸ்டா உட்காந்துக்குங்க. சோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஏரியால உங்களுக்கு நல்ல ஒரு சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது மட்டும் இல்லாம உங்க பாடி ஹீட் எல்லாம் வெளியே எடுத்து உங்க மைண்டுமே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. என்னோட பேஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி ஹிப்பாத் எடுத்துட்டு வந்தா ரொம்ப இந்த டே ஃபுல்லா இந்த ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா அது அப்படியே வெளியில போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி வெறும் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் மட்டும் இல்லாம ஓவரால் பாடிக்குமே அது ரொம்ப நல்லது. சோ அது நீங்க தாராளமா, அதுவும் நீங்க பேபிக்கு ட்ரை பண்றீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இது தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ஹிப்பாத் ரெகுலரா எடுத்துக்கோங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா டெய்லியுமே வந்து உங்களோட தொப்புள் பகுதியில கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்து அப்ளை பண்ணுங்க. அடி வயிற்று சுத்தி அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு டே ஃபுல்லா டைம் இல்ல, நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி கூட நீங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம்.
சோ இதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நார்மலா ஒரு பாத்திரத்துல வந்து பச்சை தண்ணி எடுத்துட்டு ஒரு காட்டன் டவல் உள்ள போட்டு நல்லா நனைச்சு பிழிஞ்சிட்டு உங்க வயித்து மேல போட்டுட்டு டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் ஒரு பெட்ஷீட் பேக் மாதிரி எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு நல்லாவே அதுல சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் ஆகும், நிறைய பிரச்சனைகள் சரியாகும். சோ இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா ரெகுலரா கம்பல்சரியா ஒரு வாக்கிங், அதாவது மெயினா வந்து உங்க உடம்புல வெயில் படுற மாதிரி, நமக்கு விட்டமின் டியும் ரொம்ப முக்கியம். சோ அதனால காலையில ஒரு 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள அந்த மாதிரி டைம்ல, அப்படி இல்லைன்னா ஈவினிங் 4:30 to 6 டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி வாக்கிங் போங்க. அதுவுமே ரொம்ப முக்கியம். சோ இந்த மாதிரி ரெகுலரா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, டயட், ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா கன்ஃபார்மா உங்களால பிசிஓடி ப்ராப்ளத்துல இருந்து ரிவர்சபிள் ஆக முடியும். மீண்டும் வேறொரு பதிவில் இன்னும் நிறைய பேசலாம். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.